அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்காக உளவு பார்த்தமை, அவற்றுடன் இணைந்து செயற்பட்டமை மற்றும் தற்கொலைப்படை முகவர்களாக செயற்பட்டமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் கடந்த சில நாட்களில் 30 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என ஈரானின் புலனாய்வு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். மத்திய கிழக்கில் பற்றி எரியும் போர் தீ தனியும் அறிகுறிகளே இல்லாமல் விஸ்வரூபம் எடுத்து வருகின்றது. நேற்று சவுதி அரேபியா, குவைத் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளை இலக்கு வைத்து ஈரான் ஏவிய ட்ரோன்கள் ஒட்டுமொத்த உலகையுமே அதிர வைத்துள்ளன. சவுதி அரேபியாவின் எண்ணெய் வளமிக்க கிழக்கு மாகாணத்தை நோக்கி வந்த 2 ட்ரோன்களை அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் நடுவானிலேயே சுட்டு வீழ்த்தியது. அதேபோல் குவைத்தின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் ஊடுருவ முயன்ற 6 ட்ரோன்களை அந்நாட்டு நேஷனல் கார்ட் அதிரடியாக அளித்துள்ளன. மறுபுறம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் நிலைமை இன்னும் பரபரப்பாக உள்ளது. குடியிருப்பாளர்களின் செல்போன்களுக்கு மிசைல் அலர்ட் எச்சரிக்கைகள் பறக்க அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட்டு வருகின்றது. ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தங்கள் வான் பாதுகாப்பு படை முறியடித்து வருவதாக அமீரகம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஐக்கிய அரபு அமீரகம், எந்த காரணமுமே இல்லாமல் திட்டமிட்டு நாங்கள் இலக்கு வைக்கப்படுகின்றோம். ஈரானுக்கு எதிரான எந்த தாக்குதலிலும் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம் என தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் நட்பு நாடுகள் என்ற போர்வையில் ஈரான் நடத்தும் இந்த தாக்குதல்கள் தேவையற்றவை என அமீரகம் சாடியுள்ளது. இந்த போர் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பதில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை வெளியிட்டு வருவது உலக சந்தையில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பதற்றமான சூழலால் பங்குச் சந்தைகளும் கச்சா எண்ணெய் விலையும் கடும் ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகின்றன. ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இடையே நிலவும் இந்த போர் பதற்றம் அந்த பிராந்தியத்தின் சுற்றுலாத்துறையில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை. குறிப்பாக உலகின் மிகச்சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்கும் துபாய் மற்றும் அபுதாபி போன்ற நகரங்களுக்கு இது மிகப்பெரிய சவாலாக அமையும். வான்வழி தாக்குதல்கள் மற்றும் ஏவுகணை எச்சரிக்கைகள் குறித்த செய்திகள் பரவும் போது சர்வதேச சுற்றுலா பயணிகள் தங்கள் பயண திட்டங்களை ரத்து செய்ய நேரிடும். இதனால் ஹோட்டல் முன்பதிவுகள், கேளிக்கை பூங்காக்கள் மற்றும் வணிக வளாகங்களின் வருவாய் கடுமையாக பாதிக்கப்படும். ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த சர்வதேச மாநாடுகள் மற்றும் கண்காட்சிகள் தள்ளி போகவோ அல்லது ரத்து செய்யப்படவோ வாய்ப்புள்ளதால் பிசினஸ் டூரிசம் எனப்படும் வர்த்தக ரீதியான வருகைகளும் பெருமளவில் குறையும். மேலும் வான்வழி பாதுகாப்பு தொடர்பான அச்சம் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளின் வழியாக செல்லும் விமான சேவைகளில் பெரும் மாற்றங்கள் ஏற்படும். பாதுகாப்பு கருதி பல சர்வதேச விமான நிறுவனங்கள் தங்கள் பாதைகளை மாற்றி அமைக்கும் போது பயண நேரம் அதிகரிப்பதோடு விமான கட்டணங்களும் கணிசமாக உயரக்கூடும். இது சுற்றுலா பயணிகளுக்கு கூடுதல் நிதி சுமையையும் அலைச்சலையும் கொடுக்கும். சவுதி அரேபியாவின் விஷன் 2030 திட்டத்தின் கீழ் அந்நாடு சுற்றுலாத்துறையில் கோடிக்கணக்கான முதலீடுகளை செய்து வரும் நிலையில் இதுபோன்ற தாக்குதல்கள் அந்நாட்டின் மீதான பாதுகாப்பான பிம்பத்தை சிதைக்கக்கூடும். போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கும் ஒரு பகுதிக்கு செல்ல பயணிகள் தயக்கம் காட்டுவதால் ஒட்டுமொத்த வளைகுடா நாடுகளின் பொருளாதாரத்தில் சுற்றுலா மூலம் கிடைக்கும் வருவாய் பெரும் சரிவை சந்திக்கும் அபாயம் உள்ளது. இதேவேளை ஈரானில் ஆட்சியை மாற்றுவது அந்நாட்டு மக்களின் கைகளில்தான் உள்ளது என்றும் அடக்குமுறை அமைப்பிலிருந்து அவர்கள் தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் எனவும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரான் மீது தாக்குதலை தொடங்கி 10 நாட்கள் ஆகின்றன. தொடர்ந்து போர் தீவிரமடைந்து வருகின்றது. இதனால் உலகின் பல்வேறு நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு அதிகரித்துள்ளது. இந்த போர் தொடருமானால் அது சர்வதேச அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என கூறப்படுகின்றது. இந்நிலையில் இஸ்ரேலில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, ஈரானின் தற்போதைய அரசியல் தலைமையின் எதிர்காலம் அந்நாட்டு மக்களின் கைகளில் உள்ளது. தற்போதைய ஆட்சியை அடக்குமுறை ஆட்சி என அவர்கள் கூறுகிறார்கள். அத்தகைய அமைப்புக்கு எதிராக எழுந்து நிற்கும் அவர்களின் மனநிலையை பொறுத்தே ஈரானில் ஆட்சி மாற்றம் என்பது இருக்கும். ஈரானிய மக்கள் அடக்குமுறை ஆட்சியிலிருந்து விடுபடுவதற்கு உதவுவதே இஸ்ரேலின் நோக்கம். இறுதியில் இது அவர்களிடமே இருக்கின்றது. இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மூலம் நாம் அவர்களின் சக்தியை பலவீனப்படுத்தி வருகின்றோம் என்பதில் சந்தேகமில்லை. அத்தோடு நாம் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஈரானிய மக்களுடன் சேர்ந்து நாம் வெற்றி பெற்றால் அவர்கள் தற்போது சந்தித்து வரும் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வை அளிக்க முடியும். நாம் மாற்றத்தை உருவாக்குவோம். இஸ்ரேலின் சர்வதேச நிலைப்பாட்டிலும் நாம் பெரிய மாற்றங்களை நிகழ்த்தி வருகின்றோம் என்று தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசக்சியனுடன் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் நேற்று தொலைபேசி ஊடாக கலந்துரையாடல் ஒன்றை முன்னெடுத்துள்ளார் என ரஷ்யாவின் டாஸ் செய்தி நிறுவனத்தை மேற்கோள் காட்டி அல் ஜெசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. பிராந்தியத்தில் நிலவும் மோதல்களை மிக விரைவாக தணிப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என புட்டின் இதன்போது வலியுறுத்தினர். மேலும் தற்போதைய பதற்றமான சூழ்நிலையை
இராணுவ ரீதியாக அணுகுவதை விடுத்து அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண வேண்டும் என்பதே ரஷ்யாவின் கொள்கை ரீதியான நிலைப்பாடு என்பதை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தமது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் ரஷ்ய ஜனாதிபதியின் இந்த தலையீடு சர்வதேச ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. இதேவேளை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்காக உளவு பார்த்தமை, அவற்றுடன் இணைந்து செயற்பட்டமை மற்றும் தற்கொலைப்படை முகவர்களாக செயற்பட்டமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் கடந்த சில நாட்களில் 30 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என ஈரானின் புலனாய்வு அமைச்சகம் அறிவித்துள்ளது. தஸ்னிம் செய்தி நிறுவனத்தை மேற்கோள் காட்டி அல் ஜெசீரா இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் வெளிநாட்டவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் ஈரானின் பாதுகாப்பு தொடர்பான முக்கிய தகவல்களை 2 வளைகுடா நாடுகளின் அரசாங்கங்களுக்கு வழங்கியுள்ளார் எனவும் பின்னர் அந்த நாடுகள் அத்தகவல்களை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு வழங்கியுள்ளன என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஏனையவர்களில் 19 பேர் இஸ்ரேலுடன் தொடர்புகளை பேணி அரசுக்கு எதிரான சக்திகளுடன் இணைந்து செயற்பட்ட ஊடகவியலாளர்கள் மற்றும் களப்பணியாளர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.